ஒரு பிரச்சனை, கடன் தொல்லை வந்து குடும்பமே அப்படியே ஒரு ஆட்டம் ஆடும். அப்புறம் கை தேடும். எங்க தேடும்? இந்த கழட்டி வச்ச ருத்ராட்சம் எங்க இருக்குன்னு தேடும். அப்படியே தேடுவான். தேடிட்டு கொண்டு வந்து நானே பார்த்துருக்கிறேன். அதுக்காக சொல்ல வர்றேன். ஒரு ஆளுக்கு மட்டும் 5 தடவை கட்டிருக்க ருத்ராட்சத்தை. என்னையா ஏயான்னா கைத்துல அவுந்துருச்சுங்க. பொய் வேற. இதுல தங்கச்சங்கிலி அவுந்து விட மாட்டேங்குது, மோதிரம் அவிழ்ந்து விட மாட்டேங்குது, ருத்ராட்சம் மட்டும் அவிழ்ந்து எப்படியா விழுது? இதுக்கு பேரு சபல புத்தின்னு பேரு. இவங்க எல்லாம் சிவபெருமான் சாட்டையில தான் அடிப்பார். வராதேம்பார். சிவபெருமான்கிட்ட ஒரு தடவை உள்ள வந்துட்டோம்னா பத்தினி அடியார்கள் தத்துவ ஞானிகள். இந்த உடம்பு உயிர் கட்டை எரியிற வரைக்கும் ருத்ராட்சத்தோட தான் உயிர் எரியணுமே தவிர புதைக்கணுமே தவிர. நான் மீண்டும் சொல்லுகிறேன், சிவபெருமானை வழிபட்டா எல்லா தெய்வத்தையும் எல்லா தேவர்களையும் வழிபட்ட புண்ணியம் வந்து சேர்ந்து விடும்.